தஞ்சாவூரில் போலீசாரை தாக்கிய இளைஞர் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்படக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து ஒரு இளைஞர் ஒருத்தர் வராரு டூ வீலர்ல. அவர் அவசரமா போகணும், எனக்கு வழியை விடுங்கன்னு கேட்கிறார். அடுத்து போலீசார் அவரை இல்ல இந்த பக்கம் போக கூடாது, அவங்க மறியல் எடுப்புறாங்க, நீங்க வேற வழியில போன்றப்ப அந்த பையன் அந்த ஜாகிர் ஹுசேன் என்ற அந்த போலீசாரை கடுமையா தாக்குறாப்புல. காவல்துறை தான் முதல்ல அந்த இளைஞரை தாக்குறாங்க. அதனால கோபம் வந்த அந்த இளைஞர் திருப்பி அந்த காவல்துறை அதிகாரியை தாக்குறார். ஒரு உண்மையை எப்படி மாத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு வேலையை இந்த ஊடகம் செய்யுதுங்கிறதுக்கு இது மிக சிறந்த உதாரணம். இந்த செய்தியை மக்கள் பார்க்க தான் போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியதான் போகுது. அதிகாரத்திற்கு தகுந்தாற் போல ஒரு செய்தியை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கான ஒரு வேலையை மட்டும்தான் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்துல நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. சமூகத்தின் மூன்றாம் தூண் என்று சொல்லப்படுற இந்த ஊடகங்கள் இருக்கிறதுலே ரொம்பவும் மோசமான கேவலமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈவு இரக்கமற்ற ஒரு செய்தியை மக்கள் கிட்ட கடத்திக்கிட்டே இருக்காங்க. எதை போடணும், எதை எப்படி எடுத்து சொல்லணும், அப்படியான எந்த இலக்கணமும் நம்ம ஊடகத்திட்ட பார்க்க முடியல. இவர்கள் சமூகத்தின் மூன்றாம் தூண்லாம் கிடையாது, மிக முக்கியமான ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கான முக்கிய வேரா நின்று இந்த ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு.